I am Vignesh, Leaders Fitness Academy, Coimbatore, batch 11. Now I am in MSR Fitness Club, Muttur. Hello bro. Hi. I am Vignesh. Your name bro? Murali. Okay. எங்கேருந்து வரீங்க? லோக்கல் தானா? சரி ஓகே ப்ரோ. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். பிஸ்னஸ். ஓகே ப்ரோ. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ஜிம் பண்ணுறீங்க? ஃபிட்டாக வச்சுக்கோ தப்பாக பண்ணுறேன். ஓகே சரி ஓகே ப்ரோ. இதுக்கு முன்னாடி உங்களோட ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஃபஸ்ட் டைம் வரேன். ஓகே. உங்களோட டெய்லி ரொட்டீன் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எந்த டைமில் சாப்பிட்றீங்க, கரெக்டாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா? ஸ்லீப்பிங் ஹவர்ஸில் எப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குவீங்க அந்த மாதிரி முடியுமா? கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எப்போ போல 8 மணிக்கு சாப்பிட்றாங்க. ஓகே. மதிய சாப்பாடு ஒரு நாளைக்கு 2 மணி ஆகும், 3 மணி ஆகும், ஒர்க்கை பொறுத்து. ஓகே. ஈவினிங்கு 9 மணி 10 மணி ஆகும் சாப்பிட்றது. ஓகே. ஸ்லீப்பிங் டைமில் ஒரு 7 மணி நேரம். 10 மணிக்கு தூங்கினா காலைல 7 மணிக்கு 6 மணிக்கு. ஓகே ஓகே ஃபைன். இதுக்கு போல் நீங்கள் ஏதாவது டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா நீங்களா? அந்த மாதிரி இது பண்ணுறது. ஓகே ஓகே ப்ரோ. இல்லை நீங்களே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது நீங்கள் வாக்கிங் போகிறது, ஹோம் ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது பண்ணிக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக வாக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. மற்றபடி அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லை. அதில் எதுவும் ஓகே ப்ரோ ஓகே. தென் பார்த்தீங்கன்னா உங்களால் வீக்லி உங்களால் எத்தனை நாள் மாற்றியும் பார்க்குறீங்க? நான் சாட்டர்டே சண்டே தான் என்னால் வரலாம், 5 நாள் வரலாம். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும். ஓகே. மினிமம் ஒரு 4 டேஸ் உங்களால் வர முடியுங்களா? பண்ண முடியும். சரி ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸு இல்லை பாஸ்ட் ஒரு 6 or 1 year இந்த கேப்பில் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரிஸு ஏதாவது? இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே ஓகே ப்ரோ ஓகே. சரி ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. இப்போ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் அந்த செல்லில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? போக நான் வந்து உங்களுக்கு வேலை கைட் பண்ணுறேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து ஃபிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே. எனக்கு இல்லை ப்ரோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. டுடே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மில் என்ன டைப் ஆஃப் மெஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நீங்கள் பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம ஜிம்மில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஃப்ரீ வெயிட்ஸ் இருக்குது, பிளேட் லோடிங் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பின் லோடிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஹேமர் ஸ்ட்ரென்த்து, அதாவது நான் மேல் சொல்கிறேன். ஓகேங்களா? அது நம்ம அப்படியே கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் லேக் ஃபுல் டவுன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 in 1 இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 in 1 ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஃபுல் டவுன். ஓகேங்களா? இது வந்து பேக் அப்ரோச். சரிங்களா? அடுத்து இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது பேர் வந்து சீட்டிங் ரோப். ஓகேங்களா? இந்த ஓகேங்களா? அடுத்து இது பேர் பார்த்தீங்கன்னா பெக்டெக் மிஷின். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 2 in 1 தான். இதை நம்ம வந்து ஜஸ்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது சைடு இதை வந்து பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த ரியல் டைம், அதாவது இப்படி ட்ரெஸ் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் வந்து அப்படியே வந்து பண்ணலாம். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கேபிள் கிளாஸ் வருது. இதில் வந்து நமக்கு மல்டி பர்பஸ், நமக்கு என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த மாதிரி இருந்தோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹெட்ஃபோன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 1 kg இருந்து 35 kg வரைக்குமே இருக்கும். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 kg 2.5 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டைப்பில் 5 kg 10 12.5 17 அப்புறம் 20 25 30 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளாட் பெஞ்ச் கிளாஸ். இது வந்து ஜஸ்ட்டு. ஓகேங்களா? ஆமாம், இது வந்து ஃப்ளாட் பெஞ்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பெஞ்ச் இருக்குது. இந்த இதில் 8 ஒர்க் பண்ணால் வந்து அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் பார்த்தீங்களா? அப்புறம் அப்படியே நம்ம வீட்டில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ரேக். ஸ்குவாட் ரேக் இது வந்து டெட் லிஃப்ட் ஹெட்லி நம்ம இதே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே வாங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்குவாட். இப்போ நார்மலாக வந்து அது இது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவும் நம்ம ஸ்குவாட் தான் இருக்கும், இதுவும் ஸ்குவாட் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் அதில் வந்து ஓப்பனாக போடுவீங்க. இது வந்து பொறுத்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து வாங்க. இது வந்து லெக் ப்ரெஸ் இருக்கும். ஓகேங்களா? இது ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் ஒர்க் அவுட் தான். இதுக்கு பேர் வந்து லெக் ப்ரெஸ். இது வந்து பின் டயர் மசாலா பார்த்தீங்களா? பின் டயர் அதில் ஒன்று அந்த வேரியன்ட் இருக்குது.
இதுலையும் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஒர்க் அவுட் இருக்குது. அதாவது லெக் கேர்ளு லெக் எக்ஸ்டென்ஷன் ரெண்டுமே இதில் பண்ணலாம். சரிங்களா? நம்ம இது இந்த இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன் வரும். இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா அதில் இதே நம்ம வந்து லெக்கு இது வரும். லெக் கேர்ள் இந்த ரிவர்ஸ் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா லெக் கேர்ள் அப்படியே வந்து ரிவர்ஸில் பண்ணுறோம். இது வந்து நமக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் அந்த மாதிரி பண்ணணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் ஒரு டிகிலாக தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் பேஸே தான் கார்டியோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெட்மேல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷூ கம்பல்சரி வந்து யூஸ் பண்ணணும். ஆன் பண்ணும்போது வந்து 2 ஃபுட் வந்து அங்கே சைடில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆமாம். நீங்கள் வந்து இதை மிஷினை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெல்ட் ரன் ஆகிறதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதை ஒர்க் பண்ணாமல் நல்லா அடிக்கலாம். அப்படி வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின். நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நிறைய ஆட்ஸாக வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இவ்வளோ தான். இந்த மாதிரி தான். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின். ஓகே. அடுத்தது நார்மல் தான். பைசைக்கிள். ஆமாம், சைக்கிள். அவ்வளோதான். ஓகே. இன்னும் மிஷின்ஸ் வந்து மேலே இருக்குது. அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிஎம்ஐ செக் பண்ணணும். ஸோ உங்களோட பாடி மிஷின் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அப்படியே ஷோ மட்டும் என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். 5 ஆகுங்க. ஸ்ட்ரைட்டாக ஆகுங்க. இது கொஞ்சம் ஃப்ரண்டில் போகணும். ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். ஓகே. அப்படியே வெயிட் செக் பண்ணுங்க. நல்லா பண்ணிக்கோங்க. கைக்கு ஃப்ரீயாக ஜஸ்ட் ஃப்ரீயாக ரைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. காற்று அடைச்சுங்க. Okay. அப்படியே ஆம் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி
இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் இல்லை 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. 16 இந்த ஹேட் அதை ப்ரெஸ் பண்ணுங்க. 50. ஓகே ஓகே ப்ரோ, நம்ம இது நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? வார்ம் அப் நம்ம வந்து எதுக்கும் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் ரைட் ரைட் பண்ணுவீங்க, இல்லை வந்து கார்டியோ போவீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ப்ராப்பராக வந்து அந்த மைண்ட் செட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பாடி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுதான் வந்து இந்த வார்ம் பண்ணுறதுனால என்ன நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் ஏற்பட வந்து இந்த இன்ஜுரிஸு அப்புறம் வந்து வந்து வெளியே போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் அதெல்லாம் வந்து இது அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது மைண்ட் செட் வந்து கொண்டு வரதுக்காக வந்து நம்ம வார்ம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ வந்து ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரைஸ். பல்ஸ் ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் ரேட் வந்து பிலோ 50 வரைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து ரைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணி 1 2 அந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 relax. Okay, ready. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட். ரெடி 1 2 3 பண்ணுங்க. ஓகே, ஸ்கோர் வந்து 2 3 4 5 good 6 7 8 9 10. Okay, relax. Okay, அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடு ஜம்ப். ரெடி 3 2 ஸ்டார்ட். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10. relax. ஓகே ப்ரோ, ஃபீல் பண்ணுறீங்களா? கொஞ்சம் லைட்டாக இந்த சைடு ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று மொபைலிட்டி, ஒன்று டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலிட்டி என்ன அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் அதே பண்ணுறேன், நீங்கள் என்னை பற்றி ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரெடி ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு பார் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தான் பண்ணுவோம். ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 2 3 பண்ணுங்க. பண்ணு ஸ்லோவாக ஸ்லோ 1 2 3 4 5. ஓகே, அப்படியே அதே ரிவர்ஸில் ரெடி பண்ணுங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஓகே ப்ரோ, அடுத்த ஜாயின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸாங்கில் வச்சுக்கோங்க. சரிங்க, ரெடியா? ரெடி வந்து ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வச்சு ரெடி 1 1 2 3 4 5. அப்படியே பேக் வரலாம். ஸ்லோ பேக் வரலாம். 1 2 3 4 5. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன். ரெடியா? ரெடி ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோங்க. ரெடியா? ப்ரெஸ் பண்ணுங்க. ஃப்ளெக்ஷன் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஸ்ட். அடுத்தது வந்து ரிஸ்ட். ஓகேங்களா? ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து ரிஸ்ட் சர்க்கிள். ஓகேங்களா? ரிஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக இப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே,
ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன போன்ஸாக இருக்கும், அது வந்து நம்ம இன்ஜுரி ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட் மூவ்மெண்ட், ஓகேவா வச்சுக்கோங்க, சும்மா லைட் மூவ்மெண்ட். ரெடி 1 2 லைட் மூவ்மெண்ட். லெட்ஸ் கோ 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் இன்வர்ஷன் கன்வர்ஷன். 1 2 3 4 straighten 5 6 elbow motor 7 8 9 10. ஓகே, அரைல அடுத்து போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைன் தான், ஓகேவா. ஸ்பைன் பார்த்தீங்கன்னா லேட்டரல் பெண்ட். நான் நார்மலாக நினைக்கோங்க சைடில் 1 2 ரைட் பெண்ட் அவ்வளோ 3 4 5 6 come on 7 8 slow 9 10. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிப் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து குட் மார்னிங் சொல்லுவாங்க, பேர் வந்து இந்த செஷன் வந்து குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஹிப் வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. ரைட் ரெடி பண்ண பண்ணுங்க. ரெடி 1 2 3 4 5. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெக் வந்து இது பண்ணுறேன், லெக் வந்து சைடில் 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி 1 2 3 4 slow. And I'm not going to slow. Hold up, ready? 7 8 9 10. Okay, okay. After that, we will front leg. 1 2 3. Front foot and the back foot. And we will take one. 1 right up. Good. 1 2 3 4 5. Flat. Another leg. Ready? 1 2 3 4 5. Relax. Okay, bro. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் அதே ஹிப்பு தான். ஹிப் வந்து லைட், அதாவது ஹிப் வந்து பாருங்கள் ஸ்லோ மூவ்மெண்ட். இது ஸ்டார்டிங் பண்ணுறது ஒரு மாதிரி ஆகலாம் இருந்தாலும் ஆனால் பெட்டராக இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட் நீங்கள் எங்கே பண்ண பழகி நல்லா பாருங்கள். அதாவது எந்த மூமெண்ட் இருக்குது, ஜஸ்ட் ஹிப் மட்டும் நல்லா ஹிப்பை மட்டும் நல்லா மூவ் பண்ணி ஸ்லோவாக ஹிப் பண்ணி சொல்லுவோம். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், போக பழகிக்கலாம். ஸ்லோ மூவ்மெண்ட், ஸ்லோவாக ஹிப் மட்டும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தோசை, சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 come on 9 10. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டோ இன்வெர்ஷன் அவர்ஷன். ரெடி பண்ணலாம். ரெடி ஃப்ரண்ட் டோர் வச்சு பண்ணுறோம். அதே பேக் ஓகே, அவ்வளோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ், ஓகேங்களா. இதில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அந்த நம்ம ஒவ்வொரு பஸ்லையும் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒரு டூ சைட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே, நான் பண்ணுறேன், அதிலே ஃபாலோ பண்ணுறேன், ஓகேவா. ரெடி 1 2 நல்லா ப்ராடாக வந்து கட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி பண்ணுறது. 3 4 5 6 7 8 9 10.
ஸ்லோ 1 2 3 4 5 ரிலாக்ஸ் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஓகேங்களா லெக் முன்னாடி வந்து நம்ம பைக்ஸ் போயிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக நேராக அப்படியே கீழே போகலாம் டவுன் போகலாம் ஸ்ட்ரைட்டாக கீழே ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக நல்லா ஃபீல் பண்ணுறீங்களா ப்ராக்டிஸ் நல்லா வந்து ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறீங்களா நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா ஹேண்ட் அதே மாதிரி ஸ்லோடாக ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸு வச்சுக்குவாங்க ஸ்ட்ரைட்டாக இது வந்து ஸ்லோவாக இங்கே வந்து லைட்டாக ஒரு புஷ் பண்ணலாம் ரொம்ப பண்ணணும் லைட் ஒரு புஷ் லைட் மெதுவாக பெண்ட் பண்ணாதீங்க ஸ்லோவாக இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ட்ரைசப்ஸ் புஷ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஓகே ஸ்லோ இந்த ஹேண்ட் ஓகே ஸ்லோ நல்லா ஓகே ரிலாக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லெக் வேணும் ஓகேவா லெக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அதாவது சப்போர்ட் வேணால் பிடிச்சிக்கலாம் அப்படின்னா வந்து பாருங்க ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஃபுல் செட் ஃபுல்லாக பண்ணுங்க ரிலாக்ஸ் ஓகே அதே மாதிரி அதாவது ரெடி 5 4 3 2 ரிலாக்ஸ் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் நல்லா பார்த்துக்கோங்க இருந்துக்கோங்க ஃபுல் செட் புரியுதுங்களா அதாவது இந்த லெக் லைட்டாக பெக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரண்ட் லெக் வந்து நம்ம லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஆகிடும் ஃபுல் ஸ்ட்ரெச் மெதுவாக இந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுறீங்களா ஹேம்ஸ்ட்ரிங் அண்ட் காஃப் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஆகும் அவ்வளோதான் ஓகே ரிலாக்ஸ் சூப்பர் அதான் ரிலாக்ஸ் ஓகே ப்ரோ நம்ம அடுத்த மாதம் வந்து அடுத்த ஸ்டேஜ் 3 ஓகேங்களா நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஹார்ட் ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஹார்ட் ரேட் வந்து 60 to 70 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஹார்ட் ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு நம்ம வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே பண்ணலாம் கையில் வச்சுக்கோங்க வெளியே வந்து நம்ம வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பெல்ட் வந்து ரன்னிங்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபோன் பண்ணுறோம் சரிங்களா சரியா கட் பண்ணுறேன் ரெடி இப்போ கலந்து யூஸ் பண்ணுறேன் ஸ்பீட் லைட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதாவது ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் நான் கூட தான் இருக்கேன் இந்த ஸ்பீடில் இந்த ஹைட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 ஒப்பா ஆகும் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒப்போ ஷார்ட் பண்ணுறோம் இது ஸ்லோவாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ப்ரோ அவ்வளோதான் வந்து மாம் முடிஞ்சு அடுத்து நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னைக்கு நீங்கள் வந்து பண்ண போகிற ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட மசில்ஸ் குரூப் அதாவது செஸ்ட்டு ட்ரைசப்ஸ் செஸ்ட்டு ஷோல்டர் பேக்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் சரிங்களா ஃபஸ்ட் நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட் மாதிரி நான் அப்படியே சொல்கிறேன் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா ஃபஸ்ட் இந்த விஷயம் பேர் வந்து ஜஸ்ட் சரிங்களா ஃபஸ்ட் நான் வந்து பண்ணுறேன் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஒப்பட் அவுட் பண்ணுவோம் சரிங்களா இதில் வந்து அப்பர் மிடில் லோயர் சரிங்களா நம்ம இப்போ நீங்கள் பண்ண போகிறது வந்து மிடில் ஜஸ்ட் சரிங்களா ஃபஸ்ட் நான் பண்ணி காட்டுறேன் அப்போ நீங்கள்
ஓகே, நல்லா அந்த ஃபீட்டை நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா என்ன பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்ன பார்த்துக்கலாம் வாஷ் பண்ணுங்க. ரெடி, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான். 1 ஓகேங்களா? அவ்வளோதான். ட்ரை பண்ணுங்க. நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, ரெடி, ஸ்லோ மெதுவாக மூவ் பண்ணுங்க. ரெடி, அப், ஓகே, டவுன். ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்லோ டவுன், ஸ்லோ டவுன். ஸ்லோ டவுன். குட். எல்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இந்த ஆங்கிள் வச்சுக்கோங்க. எல்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ரைட்டாக இந்த ஷேப் எடுத்துக்கிங்களா? லாஸ்ட் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. ரெடி, 4 1 5 up 6 up 7 8 9 10 last. Okay, ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர். ஓகேங்களா? ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் போகணும்னா ஷோல்டர் வந்து 3 டைப் இருக்குது. ஃப்ரண்ட் இருக்குது, சைடு இருக்குது, ரியர் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த டைப் பண்ண பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? ஃப்ரண்ட் சைடு அது வந்து ஷோல்டர் நம்ம ஓகேங்களா? நான் பண்ணிக்கிறேன். நான் அதே மாதிரி நான் ஸ்டிப் ஆஃப் பண்ணுறேன். ஹேண்ட் வச்சு இந்த மிஷின் தான் இருக்கும். இப்படி பேக்கோட ஓகேங்களா? இந்த மிஷின் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து அது பண்ணுறீங்க. அவ்வளோ. ரெடி, 1 ஓகேங்களா? ஓகே, நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப ரெடி, கரெக்டாக. ஓகே, ரெடி, ப்ரெஸ் பண்ணுங்க. ரெடி, ஸ்லோவாக ஸ்லோ. ரெடி, டவுன், அப் 1 into right down, ஸ்லோ டவுன். Good, up 2 3 down 4 good, slow control up 5 slow down, up 6 come on, up 7 good 8 nice and last one up 9 one more up good super நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ பேட்னஸ் இது. சரிங்களா? இந்த ஒர்க் டே பார்த்தீங்கன்னா பேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரெடி, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம லெக் வந்து இந்த பேடை நல்லா வந்து நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா ஸ்டிப் ஆகணும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஸ்ட்ரைட்டாக நேரம் இல்லை ஜஸ்ட் வரைக்கும் நீங்கள் நல்லா புல் பண்ணுறீங்க. 1 2 3 4 இழுக்கும்போது நம்ம பாடிக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் பெயிண்ட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரெடி, ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். டவுன் ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக 1 2 down 3 come on 4 down 5 6 7 3 more mark 8 down 9 one more 10 okay relax slower okay good okay now okay next one பார்த்தீங்கன்னா வந்து லெக்கிங். சரிங்களா?
கர்ல் பண்ணலாம், லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறதுனா லெக் எக்ஸ்டென்ஷன். நான் பண்ணி காட்டுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே ஃபைல் இருக்கும். பின் டைப் பண்ணலாம். அவ்வளோதான். சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிப் வந்து நம்ம நல்லா சீட்டோட நல்லா பேக்கில் வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கக்கூடாது. நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு இந்த ஹிப்பு நல்லா வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லெக் வந்து மேலே வந்து அப் பண்ணுறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? 1 2 3. நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணி நம்மளோட ஃப்ரண்ட் குவாட் மசில் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்து சைடில் அந்த சப்போர்ட் பாருங்க, அதாவது விருப்பாக பிடிச்சிக்கோங்க. நல்லா இது பண்ணிக்கணும். ஓகே, ரெடி? ஸ்ட்ரைட் மேலே பண்ணுங்க. லெக் பண்ணுங்க. குட். 1 அப் 2 லெக் ஃபீல் பண்ணுறீங்களா? அப் 3 come on up 4 5 easy 6 come on 7 easy 8 2 more come on up 9 one more 10 go last out amazing. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் மசில் பார்த்தோம்னா வந்து ட்ரைசெப்ஸு. ட்ரைசெப்ஸ் வந்து நம்ம பண்ண ஒர்க் பண்ண ரோல் பிடிச்சிட்டோம். சரிங்களா? நம்ம பேசிக்காக வந்து நம்ம ட்ரைசெப்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மசில்ஸ் குரூப் இருக்குது. சரிங்களா? வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் ஹெட்டு, ஷார்ட் ஹெட்டு, மீடியம். நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிற இது பார்த்தீங்கன்னா வந்து லாங் ஹெட்டு கொடுக்குறேன். சரிங்களா? நான் பண்ணுறேன். பார்ப்போம். நிற்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து அப்போ தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு லைட்டாக வந்து பாடியை லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் இந்த பொசிஷன் தான். ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். பார்ட் நான் யூஸ் பண்ணும்போது ஓகேவா? ரெடி? 2 3 4. சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. Straight up. Okay. 1 down. 2 straight up on the hand. We go into okay. Just up on down, 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 down. First one. 2 3 4 5 feel பண்ணுறீங்களா? பார்த்துட்டு வந்துருக்கோம். 6 7 good 8 9 10 back down. ஓகே ப்ரோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா பைசப்ஸ். சரிங்களா? பைசப்ஸில் நம்ம இந்த ஒர்க் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வெயிட் கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா? நான் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக 1 2 3. சரிங்களா? ட்ரை பண்ணி அதே கொஸ்டின் சரி. ஹேண்டை வந்து இந்த கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படி வந்து 3 4 good up just up பண்ணிக்கோங்க. ஸ்டிஃபாக இருக்குங்க. 5 come on 6 easy 7 8
Two more. Come on. Good. 9. Last one. 8. Up. Okay. Thanks. ஓகே நம்ம இப்போ அடுத்து பண்ண போகிற மசில்ஸ் பார்த்தீங்கன்னா கோர் தான் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஒவ்வொரு வந்து நான் வந்து பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஓகேவா. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட். ஆக்சுவலாக வந்து இதில் நாங்கள் லெக்லைஸ் தான் பண்ணணும். நீங்கள் பிகினர்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. Two, 3, 4. சரிங்களா. இது ஃபஸ்ட் ஒர்க் அவுட். செகண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அப்படியே இதே வந்து பிளாக் தான். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. சரியா நீங்கள் ஃபஸ்ட் ஓகேங்களா. ட்ரை பண்ணுங்கள். ஹேண்டை வந்து நம்ம கீழே வந்து லூஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ரெடியா? ரெடி? ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5. ஃபீல் பண்ணுறீங்களா? 6, 7, 8. Nine, one more. Relax, super. Relax. இப்போ நீங்கள் பண்ண இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து லோயர் அப் டவுன் வந்து நம்ம ஒர்க் ஆகும். ஃபில் பண்ணிக்கலாம் அது. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேக் ரெடி. நான் டைமில் வந்து மார்க் பண்ணிருக்கோம். சரிங்களா. ரெடியா? 3, 2, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Easy. 5, 4, 3, 2, relax. Slow. Done. ஓகே ப்ரோ, நமக்கு எல்லாமே இப்போ போட்டால் நம்ம இருந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கோல் டவுன். சரிங்களா. எப்படி நம்ம வந்து ஒரு கோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆமாம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆஃப்டர் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோல் டவுன் பண்ணணும். கோல் டவுன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களோட அது ஹார்ட் ரேட்டு ஒரு ப்ரெஷர் லெவல் வந்து ஹையாக இருக்குது. சரிங்களா. அது நம்ம வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் கோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எப்படி இருந்துச்சோ அதே லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். சரிங்களா. அதுக்கு தான் நான் வந்து கோல் டவுன் பண்ணுறேன். சரிங்களா. கோல் டவுன் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மசில் ரெக்கவரி ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அவ்வளோதான் ப்ரோ. அது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது கோல் டவுனுக்கு நம்ம வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. இது வந்து பைசைக்கிள். சரிங்களா. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 5 to 10 minutes ஜஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒர்க் பண்ணாலே போதும். சரிங்களா. பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் அது ரிலாக்ஸ்டாக வந்து 5 to 10 minutes. சரிங்களா. ஸ்லோவாக பண்ணுறது வேணால் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸ்லோவாக பண்ணுங்க. இதெல்லாம் வந்து லூஸ் வாங்க ஸ்லோவாக. ஓகே ப்ரோ, அவ்வளோ நீங்கள் நம்ம செஷன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாம் ஓகேவா இருந்துச்சா? இல்லை ஆனால் பார்த்தா நீங்கள் நான் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. பிகினராக இருந்துட்டு இதோட நல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்க. நான் சூப்பர் டைம் கேஷ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ரொம்ப இதாக சூப்பர். ஆக்சுவலாக நான் உங்களோட அப்பா நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ரொம்ப தனியாக நீ பண்ண விட்றீங்களே என்னமோ நாமளே தப்பாகவே பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் கூடவே இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக கொடுத்தீங்க. தப்பு பண்ணுறப்ப நீங்கள் சொன்னீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து ஃபஸ்ட்டு வர பயந்துட்டு தான் இருந்தேன். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. நான் சொல்கிற ட்ரைனிங் மெத்தெல்லாம் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வேறு அதுக்கப்புறம் ஏதாவது ஃபீல் பண்ணால் ஃப்ரெண்டாக பேசணும். இல்லை ஒன்றும் பேசணும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. Hi, this is Murli.
எம்எஸ்ஆர் ஃபிட்னஸ் ஜிம். எனக்கு வந்து ஃபிட் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஜிம்முக்கு வர டைம் இருக்க மாட்டேங்குது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வந்து மீட் பண்ணேன். அவர் நிறைய அட்வைஸ் பண்ணார். ஜிம்மில் வந்து நிறையா வந்துட்டு கோச் கொடுத்தாரு, ட்ரெயின் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வரப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஜிம்மில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் விக்னேஷ் பார்த்து ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். எனக்கு ரொம்பவும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா கைட் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் டு விக்னேஷ்.